Hi friends, welcome to Abhima's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீட்லயே எப்படி ஈஸியாக எக் கொத்து பரோட்டா செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்கலாம். இந்த கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 4 பரோட்டா எடுத்திருக்கேன். இந்த பரோட்டாவை நம்ம முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுக்கலாம். ஹோட்டலில் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாலும் கடைசியாக செய்யும் போது கொத்தி விட்டுருவாங்க. நம்ம வீட்டிலே செய்கிறங்காட்டிக்கு முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுட்டேன். இதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கடாயில் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அந்த பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 எக்கு வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டு எக்கெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா குழம்பு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் குழம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும். பாருங்கள், சூப்பரான எக் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி எக் கொத்து பரோட்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.